ஹலோ. பேசணும் கோல் எடுத்து. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறது நீங்க கோல் ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு மெசேஜ் அனுப்புனா அது போகும். அது நார்மலா போகும். மெசேஜ் நான் சொல்லல. நான் போன் கால் எடுத்துக்கிடுமே. நான் உங்களுக்கு இப்ப என்ன கோல்ல உங்களோட நம்பருக்கு நான் உங்களுக்கு ஏதாவது பேசணும். அப்ப நான் என்ன செய்யணும்? மெசேஜ் ஒன்னு அனுப்பணும். மெசேஜோட பேசுறது நான் பேசி உங்களுக்கு மெசேஜ் சொல்ல போறேன். சோ அப்ப நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். டயல் பண்ணுவேன். டயல் பண்ற நேரம் இந்த போன் என்ன செய்யும்னா ஒரு பாதையில போயிட்டு தெரிவு செய்ய ட்ரை பண்ணும் இந்த ரிசீவரோட ஒரு இணைப்பை ஏற்படுத்துறதுக்கு. சோ அப்ப நீங்க போன் ஆன்சர் பண்ணணும்னு ஒரு லைன் அப்படியே ஆக்டிவ் ஆகிரும். அப்ப என்னையையும் உங்களையும் இணைக்கிற ஒரு லைன் வந்து ஆக்டிவ் ஆகிரும். சோ அந்த லைனின் ஊடாகத்தான் இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் வரும். அதனால தான் நாங்க கால் எடுத்தா நீங்க அங்க ஆன்சர் பண்ணாம நாங்க மெசேஜ் அனுப்ப இயலாது. நீங்க ஆன்சர் பண்ணாம நாங்க மெசேஜ் அனுப்ப இயலாது. பேச இயலாது. நாங்க பேச இயலாது. மெசேஜ்ல சொல்றேன்னா பேச இயலாது. நான் கால்ல பேச இயலாது. அப்ப கட்டாயமா நீங்க போன்ல ஆன்சர் பண்ணணும். சரியா? ரைட். அப்ப இது ஸ்விட்சிங் டெக்னிக் தான். உங்களோட இது வந்து சர்க்யூட் ஸ்விட்சிங் தான். அப்ப நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நான் அனுப்ப போற மெசேஜ் உடனே இதுல போகாது. சரியா? சர்க்யூட் ஸ்விட்சிங் என்ன செய்யும்னா முதலாவது ஒரு கனெக்ஷனை உருவாக்கிக்கிற பார்க்கும். ஒரு கனெக்ஷன்னா இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி தான். சென்டர்ல இருந்து ரிசீவரை நோக்கி வாரத்துக்கு பலவிதமான பாதைகள் இருக்கு. ஏதாவது ஒரு பாதைய சரியா செலக்ட் பண்ணிக்கிறது தான் கனெக்ஷன் சொல்றோம். ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கிறனும். அப்ப ஃபர்ஸ்ட் சர்க்யூட் சுவிட்சின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா மெசேஜ அனுப்ப முன்னால சென்டரையும் ரிசீவரையும் ஒரு இணைப்பை ஏற்படுத்திக்கிறோம். பாருங்க இப்ப இது இந்த இணைப்பு பாதையை சூஸ் பண்ணிருச்சு. அப்ப இங்க நோட் 1 வந்து நோட் 2 வந்து நோட் 3 வந்து நோட் 4 வந்து நோட் 5 வந்து நோட் 6க்கு தான் இப்ப இந்த கனெக்ஷன் போகுது. அப்ப இது ஒரு கனெக்ஷன், ஒரு இணைப்பு. இந்த இணைப்பு உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னம், ஒரு இணைப்பு சரியா உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னத்தை என்ன செய்யும்னா இந்த சர்க்யூட் ஸ்விட்சிங் டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ஏற்படுத்திருச்சு. கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு ஒரு டிலே ஆகும். சோ அதுக்கு பிறகு கனெக்ஷன் உருவாகணும்னு டேட்டாவை அதே பாதையில தான் சென்ட் பண்ணும். வேற எந்த பாதையையும் மாத்தாது. நாங்க ஏன் டேட்டாவை அதே பாதையில சென்ட் பண்ணணும்னு சொல்றேன்னா ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறது ஒரு மெசேஜ். அந்த மெசேஜ் ஃபுல்லா ஒரு மெசேஜா அனுப்பாது. இது பிரிக்கும். நான் சொல்றேன் ஹாய் வேற, ஹவ் வேற, ஆ வேற, யூ வேற 4 பிரிவுகளா பிரிச்சுட்டு அதுல ஒவ்வொரு பிரிவுகளை தான் என்ன செய்யும் நெட்வொர்க்ல ஊடுகடத்தும். ஒரேடி அனுப்பாது. அப்ப நான் இப்ப இந்த சொன்ன விஷயம் நல்லா விளங்கிக்கோங்க. நாங்க ஹாய் ஹவா யூங்கிறது இப்ப 4 பிரிவுகளா பிரிக்கப்படுதுன்னா அந்த 4 பிரிவுகளும் வந்து என்ன செய்யப்படுதுன்னா இந்த ஒரே கனெக்ஷன் பாதையில தான் அனுப்பப்படும். சோ உங்களுக்கு சர்க்யூட் ஸ்விட்சிங்ல இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு கணனி சென்டர் ரிசீவர் சர்க்யூட் ஸ்விட்சிங் முறையில தரவு ஊடுகடத்துது. அப்படி ஊடுகடத்தப்படுற நேரம் அது ஒரு இணைப்பு இப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு காட்டலாம். இப்படி ஃபுல் படத்துல தராட்டியும் அவங்க என்ன சொல்லலாம்னா சென்டர் N1 அப்புறம் N2 N3 N4ங்கிற அமைப்புல தான் ஊடுகடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு அப்ப இந்த இப்படி ஒரு படத்தை கொடுத்து கூட இந்த கனெக்ஷனை சரியா சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க ஹாய்ங்கிற மெசேஜ் இந்த வழியா போச்சா இருந்தா ஹவுங்கிற மெசேஜ் எந்த வழியா போகலாம் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சர்க்யூட் ஸ்விட்சிங்க பொறுத்த வரையில எதா இருந்தாலும் அந்த கனெக்ஷனின் ஊடாகத்தான் போகும். இப்ப என்ன நடக்காதுன்னா மாறாது. இந்த பாதை மாறாது. இந்த மெசேஜ் சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு போய் சேர வரையும் இந்த கனெக்ஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிஞ்சோன்ன சர்க்யூட் ஸ்விட்சிங் என்ன செய்யும்னா கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணும். சோ இது உங்களுக்கு நல்ல என்ன கிளியரா விளங்கிடலாம். நான் உங்களோட போனுக்கு கால் எடுக்கிறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் அப்ப என்ன செய்ய பாக்குறேன் ரிங்ஸ் போகுது. அப்ப ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த ட்ரை பண்ணுது இந்த போன் உங்களோட போனோட. நீங்க ஆன்சர் பண்ணல. அப்ப என்ன நடக்கல கனெக்ஷன் ஆகல. அப்ப எனக்கு உங்களோட பேச இயலாது. பட் நீங்க அப்ப ஆன்சர் பண்றீங்க எஸ் கொடுத்துட்டீங்க. அப்ப இப்ப கனெக்ஷன் உருவாகிருச்சு, எஸ்டபிளைஸ் ஆகிருச்சு. இப்ப நான் என்ன செய்யலாம் பேசிக்கலாம் தானே. நாங்க பேசிக்கலாம். எங்கட மெசேஜ் உங்களோட பேசிக்கிற முடியும். சரியா? ரைட். பேசி முடிச்சிட்டோம். இப்ப நீங்க என்ன செய்யலாம் கட் பண்றீங்க. அப்ப இந்த கனெக்ஷன் என்ன செய்யப்படுது டெர்மினேட் பண்ணப்படுது. இந்த கனெக்ஷன் வந்து டெர்மினேட் ஆயிடுது.
சோ இதே இந்த கான்செப்ட் தான் உங்களோட மொபைல் போன்ஸா இருக்கலாம், போன்ஸ் வேலை செய்யுது. சம்டைம்ஸ் நான் உங்களோட போன் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நாங்க ஆல்ரெடி இப்ப கனெக்ஷன் வந்து என் போன் உங்களோட போன் கனெக்ஷன்ல இருக்கு. மூணாவது ஒரு பர்சன் உங்களுக்கு கால் எடுக்கிறாரு. என்ன செய்யும்? லைன் பிஸின்னு காட்டும். ஏன் லைன் பிஸின்னு காட்டுதுன்னா இவர் இந்த லைன் வேறொரு கனெக்ஷன்ல இப்ப டேட்டா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது தான் லைன் பிஸின்னு வருது. இல்லைங்களா? அப்ப இதுதான் இதுதான் சர்க்யூட் ஸ்விட்சிங். அப்ப நெட்வொர்க் டெக்னாலஜிஸை பொறுத்த வரையில சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு டேட்டா ஊடுகடத்தப்படுற ஒரு ஃபேமஸான டெக்னிக் தான் சர்க்யூட் ஸ்விட்சிங் டெக்னிக்ங்கிறது இதுதானா? ரைட், நல்லா விளங்கிக்கோங்க. ஏன்னா அங்கிட்டு எங்களுக்கு தேவை. ரைட். சோ ரெண்டாவது டெக்னிக் வந்து பேக்கெட் ஸ்விட்சிங். சோ என்ன பேக்கெட் ஸ்விட்சிங்? சேம் விஷயம் தான், சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு இப்ப டேட்டா எப்படி போக போகுது? சர்க்யூட் ஸ்விட்சிங்ல ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி அந்த கனெக்ஷன் ஊடாகத்தான் எல்லா தரவுகளுமே ஊடுகடத்தப்படுது. பட் பேக்கெட் ஸ்விட்சிங் சரியான டிஃபரண்ட். இன்டர்நெட் ஃபுல்லா ஒர்க் பண்ணுது பேக்கெட் ஸ்விட்சிங்ல தான். உங்களோட வாட்ஸ்அப் பார்க்கலாம், நீங்க யூஸ் பண்ற நிறைய விதமான டேட்டா டிரான்ஸ்ஃபரிங்களுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் கால் இல்ல, நான் சொல்ற மெசேஜஸ் அனுப்புறது அந்த மாதிரி விடயங்கள் எல்லாமே வந்து பேக்கெட் ஸ்விட்சிங்ஸ் தான் யூஸ் பண்ணுது. என்ன இந்த பேக்கெட் ஸ்விட்சிங்னா, சோ இதுல மெயின் கான்செப்ட் வந்து இப்போ இது எங்கட டேட்டா, ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறது எங்கட டேட்டா. இது என்ன செய்யப்படுதுன்னா, நான் முதல் சொன்ன மாதிரி இப்படி பிரிவுகளாக பிரிக்கப்படுது. சோ இப்ப இத ஹாய் ஹவ் ஆர் யூ ஒரே மெசேஜ் அனுப்ப இயலாது. சோ அது என்ன செய்யுதுன்னா 4 பிரிவுகளா இப்படி பிரிக்குது. சோ இப்ப இதுக்கு நாங்க பொதுவா என்ன சொல்லலாம்னா பேக்கெட்ஸ் சொல்லலாம். இது ஒரு பேக்கெட், இது ஒரு பேக்கெட், இது ஒரு பேக்கெட், இது ஒரு பேக்கெட். சரி, அது பிரிவுகள். நெட்வொர்க்ல ஒரு நீங்க சொன்ன நெட்வொர்க் லேயர்ல உருவாக்கப்பட்ட ஒரு டேட்டா யூனிட் தான் பேக்கெட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? ரைட். இப்போ இந்த பேக்கெட்களை சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு அனுப்பணும். அனுப்புற நேரம் பேக்கெட் ஸ்விட்சிங் கனெக்ஷனை ஏற்படுத்தாது. இது என்ன செய்யும்னா டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, இந்த டேட்டா எல்லாம் வருது, சென்டர்ல இருந்து இந்த டேட்டா எல்லாம் வருது. வந்துட்டு ஹாய்ங்கிறது வேறொரு பாதையில போகலாம், ஹவ்ங்கிறது இன்னொரு பாதையில போகலாம். எல்லாமே ஒரே ரூட்ல போகணும்னு அவசியம் இல்ல. டிஃபரண்டான பாதைகளை யூஸ் பண்ணி யார வந்து அடைவாங்கன்னா ரிசீவரை வந்து அடைவாங்க. ரிசீவரை வந்து அடையிற நேரம் டிஃபரண்ட் டைம்ல தான் வந்து அடைவாங்க. ஏன் எல்லாம் வேற வேற ரூட் தானே யூஸ் பண்ணுது. அப்ப ரிசீவர் என்ன செய்யும்னா இந்த ஆர்டரை கணக்காவே அரேஞ்ச் பண்ணி இந்தியால உள்ளவருக்கு மெசேஜ் சரியா காட்டும். சோ அப்ப இதுதான் பேக்கெட் ஸ்விட்சிங். இதுதான் பேக்கெட் ஸ்விட்சிங். அப்ப டிலே இருக்காது. சர்க்யூட் ஸ்விட்சிங்ல ஒரு டிலே இருக்கும், பேக்கெட் ஸ்விட்சிங்ல டிலே இருக்காது. பேக்கெட் ஸ்விட்சிங் வந்து அப்படி ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் சர்க்யூட் ஸ்விட்சிங் ரொம்ப செக்யூரிட்டி கூடுதலா இருக்கும். பட் பேக்கெட் ஸ்விட்சிங்ல செக்யூரிட்டி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஏன்னா பேக்கெட்ஸ் அது இண்டிபெண்டன்ட்டா ஒவ்வொரு பாதையில போக தொடங்குது. இப்போ ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்ல ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. சரியா? அவங்கள ஒரு பாயிண்ட்ல இருந்து நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போற நேரம் இந்த 15 பேத்தையும் ஒரே பாதையில நான் கைட் பண்ணி கூட்டிட்டு போறனா இருந்தா அதுதான் முத சொன்ன மாதிரி சர்க்யூட் ஸ்விட்சிங். நான் சொல்றேன் 15 பேத்துக்கும் இந்த இடத்துக்கு வந்து சேருங்க. இல்ல 2 பேர் இங்கால போயிட்டு வரான், 3 பேர் இங்கால வரான், 4 பேர் இங்கால வரான், இப்படி வந்து எல்லாம் இங்க வந்து அசெம்பிள் ஆகுறாங்க. அப்ப இதுல உங்களுக்கு என்ன விளங்குது? சேஃப்டி குறவு, ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைம்ல வருவான், டிலே ஒண்ணு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. சரியா? பட் ஆனா இது நானா இவங்களை கைட் பண்ணி கூட்டிட்டு போறதுங்கிறது கொஞ்சம் செக்யூரிட்டி கூடுதலான ஒரு ஆப்ஷன் ஒண்ணு. சோ அதான் பேக்கெட் ஸ்விட்சிங்கும் சர்க்யூட் ஸ்விட்சிங்கும். சரியா? அப்ப இது பேக்கெட் ஸ்விட்சிங்னு சொல்லுவோம். சோ மூணாவது ஒரு மெத்தட் இருக்கு, என்னதுன்னா மெசேஜ் ஸ்விட்சிங். மெசேஜ் ஸ்விட்சிங்ங்கிறது சர்க்யூட் ஸ்விட்சிங்டையும் பேக்கெட் ஸ்விட்சிங்டையும் ஒரு மிக்ஸ்ட் வெர்ஷன். அது ரெண்டையுமே மிக்ஸ்ட் பண்ணி வர்க் பண்ற ஒரு டெக்னிக் தான் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் ஸ்விட்சிங். அப்ப அது ரெண்டுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எல்லாமே இதுல இருக்கும். அப்ப அது நல்ல பெனிஃபிட்டான ஒரு டெக்னிக்கா இருக்கும். மெசேஜ் ஸ்விட்சிங் என்ன செய்யும்னா பேக்கெட் ஸ்விட்சிங் மாதிரி வர்க் பண்ணும், ஆனா சர்க்யூட் ஸ்விட்சிங் டெக்னிக்ல. பாத்தீங்களா எப்படி நான் சொல்றேன்? பேக்கெட் ஸ்விட்சிங் மாதிரி வர்க்ஸ், ஆனா சர்க்யூட் ஸ்விட்சிங் டெக்னிக்ல. அப்ப என்ன நடக்குதுன்னா சென்டர் ரிசீவரை பத்தி யோசிக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட்க்கு சென்டர் என்ன செய்வார்னா இந்த அமலத்தையுமே கிட்ட உள்ள ஒரு டிவைஸை நோக்கி அனுப்பிடும். இந்த பாருங்க, ஹாய் ஹவ் ஆர் யூங்கிறது எல்லாமே இவர்கிட்ட வந்துருச்சு. எல்லாமே இங்க வந்து தான் அசெம்பிள் ஆயிடுச்சு. பட் இப்ப அப்படி இல்ல, இதெல்லாம் பிரிவு தனித்தனியா வந்து இவரு கிட்ட வார எல்லாமே திருப்பி மெசேஜ் அசெம்பிள் ஆயிருச்சு. இப்ப இவர் என்ன செய்வார்னா அடுத்தவரை சூஸ் பண்ணுவாரு, இதை நான் யாருக்கு அனுப்பணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணிட்டு அவருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாரு. அப்ப எல்லா மெசேஜும் ஒவ்வொன்னா இங்க வந்து சேர்ந்துடும். அப்ப அடுத்தது இவருக்கு வந்துருச்சு. பாத்தீங்களா? இப்ப இந்த கன்செப்ட்ல இருந்து அவங்களுக்கு இது அடுத்ததுக்கு அனுப்பும், இது அதுக்கு அடுத்ததுக்கு அனுப்பும், இது அதுக்கு அடுத்ததுக்கு வந்து சேரும். சோ இதுதான் மெசேஜ் ஸ்விட்சிங் சொல்லுவோம்.
இது நல்ல பாப்புலர் டெக்னிக் ஒன்று. ஏன்னா சர்க்கிட்டும் பேக்கெட்டும் மிக்ஸ்ட் ஆகின ஒரு டெக்னிக். ஸோ அப்போ அது ரெண்டுலேயுமே இருக்கக்கூடிய நன்மைகளை நாங்கள் இங்கே பூரணமாக யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ இதுதான் மெசேஜ் சுவிட்சிங்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அப்போ ஒரு டேட்டா ஊடுகடத்தல்ல இருக்கக்கூடிய முக்கியமான 3 டெக்னிக்ஸ் தான் சர்க்கிட் சுவிட்சிங்கும் பேக்கெட் சுவிட்சிங்கும் மெசேஜ் சுவிட்சிங்கிறது. ஸோ இது ஏன் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு நாங்க யூஸ் பண்ற மீடியத்துல ஏதாவது ஒரு டெக்னிக் நாங்க என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணி அனுப்பலாம். ஸோ இப்போ கிளியரா இது இந்த 3 டெக்னிக்ஸ் விளங்கிச்சு என்னங்கிறது. ஓகே, ஸோ நாங்க டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் பார்க்கணும், பட் நான் உங்களுக்கு அதை தான் கொஞ்சம் கிளியரா எனக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ இது ரொம்பவே முக்கியம் இந்த பேக்கெட்டிங். ஏன்னா இப்போ நான் வந்து வயர் தொழில்நுட்பங்களை பத்தி படிப்பிக்கிற நேரம் ISDN அந்த மாதிரி PSTN ADSL DSLன்னு வர நேரம் அதுல அந்த குறிப்பிட்ட டெக்னாலஜி என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுதுங்கிறது நாங்க சொல்லுவோம். நோட்ஸ்ல கூட நீங்க கேள்விகள் கேட்டா கூட எழுதலாம். ISDN பெனிஃபிட் என்னன்னு கேட்கிற நேரம் அது பேக்கெட் சுவிட்சிங்கை யூஸ் பண்ணுது, இது மெசேஜ் சுவிட்சிங்கை யூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க எழுதலாம். ஸோ அப்ப அது ஒரு முக்கியமான விடயம் நெட்வொர்க்ல. சரியா? ஸோ அதுகளை தான் நாங்க 3 சுவிட்சிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட். ஸோ அடுத்தது நாங்க டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ உங்களுக்கு கைடட் அன்கைடட், அதாவது வழிபடுத்தாத ஊடகங்கள்ங்கிற நேரம் வழிபடுத்திய ஊடகங்கள் வயரை குறிப்பிடுது. ஸோ 3 முக்கியமான வயர்களை பத்தி நாங்க நெட்வொர்க்ல பார்ப்போம். அதாவது ட்விஸ்டட் பேர், காக்சியல் கேபிள், இன்னொன்னு வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். சரியா? அதாவது முறுக்கிய கம்பி சோடிகள்னு சொல்லுவோம். சோ இது வந்து ஓரச்சி வடம்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒளியியல் நார்கள்னு சொல்லுவோம், ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு சொல்லுவோம். அப்ப இந்த 3 தொழில்நுட்பங்கள் என்னங்கறத விளங்கிக்கிறணும். அன்கைடட்ஸை பொறுத்த வரையில மைக்ரோவேவ் இருக்கு, நுண்ணலைகள், வானொலி அலைகள், செங்கீழ் நிற அலைகள், அதாவது இன்ஃப்ராரெட் வேவ்ஸ்ங்கிற 3 முக்கியமான தொழில்நுட்பங்கள் வயர்லெஸ்ல யூஸ் பண்ணப்படுது. சோ இந்த 3 தொழில்நுட்பங்களும் என்னங்கறத கிளியர் ஆக்கிக்கிறணும். சும்மா இது ஒரு கைடட், இது இவ்வளவு தான் ஓ லெவல்ல மாதிரி இல்லாம ஏ லெவல்ல இது கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க விளங்கிக்கிறணும் என்னங்கிறது. சரியா? சோ ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிசிக்கல் லேயர்ல ஒரு முக்கியமான செக்ஷன் தான் டிரான்ஸ்மிஷன் மீடியம் அப்படிங்கிறது. ரைட். இப்ப எங்களுக்கு தெரியுமா, இப்ப கைடட்னு வார நேரம் சோ இப்ப இது எங்களுக்கு டிரெக்டான ஒரு நாலேஜ் கொடுக்குது. என்னன்னா, சென்டரும் ரிசீவரும் ஒரு பௌதீக ஊடகத்தின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. சோ அது வயர், அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்னா வயர். சரியா? சோ அந்த வயர் ஒரு பிசிக்கல் டிவைஸ் மூலமா இணைக்கப்பட்டிருக்கிறாங்க. சரியா? சோ இந்த வயர்கள் வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 முக்கியமான வயர்களை பத்தி பார்ப்போம்னு சொன்னேன். ட்விஸ்டட் பேர் இது காக்சியல் கேபிள். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ். இந்த 3 கேபிள்ஸ் தான் நெட்வொர்க்ல இதுவரையும் நாங்க யூஸ் பண்றதுல ரொம்ப பாப்புலரான நெட்வொர்க் டெக்னிக்ஸ், நெட்வொர்க் டெக்னாலஜிஸ், நெட்வொர்க் கேபிள் டெக்னாலஜிஸ். சரியா? சோ அப்ப சென்டர்ல இருந்து ரிசீவரை எந்த வயர்ல இணைச்சிருக்கிறாங்க, எந்த வயரை யூஸ் பண்ணி இணைக்கிறாங்க, அதுக்கு 3 ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குங்கிறது தான் இது மீனிங். எது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதுனால இந்த 3 வயர்கள் நெட்வொர்க்ல ரொம்ப பிரபல்யமான 3 டெக்னாலஜிஸ். சோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லித்தரேன். அதாவது இப்ப சென்டரையும் ரிசீவரையும் நாங்க இணைக்கிறத பார்த்தோம்னா, இப்ப உங்களோட சென்டர் ரிசீவர் இணைக்க போறோம் ஒரு கைடட் மீடியத்துல. சோ இந்த கைடட் மீடியத்துல 2 விதமான இணைப்புகள் இருக்கு. ஒண்ணு வந்து டெடிகேட்டட்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஷேர்ட்னு சொல்லுவோம். அதாவது 2க்கும் இடையிலான தனித்துவமான ஒரு ஊடகத்தை பயன்படுத்தணுமா இருந்தா அது டெடிகேட்டட்னு சொல்லுவோம். பொதுவான ஒரு ஊடகத்தை பயன்படுத்தணுமா இருந்தா அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா ஷேர்ட்னு சொல்லுவோம். சரியா? இது என்னன்னு சொல்றேன். இப்ப சென்டர் இருக்கு, இது எந்த சென்டர் நான் சொல்றேன். என் ஒரு கம்பெனி, என் கம்பெனில ஒரு பிரான்ச் இருக்கு வந்து பதுல்லைல. சோ இன்னொரு பிரான்ச் இருக்கு வந்து கேண்டில. அப்ப கேண்டில இந்த 2 டிவைசஸையுமே இப்ப எனக்கு இணைச்சாகணும் என் பிசினஸ் செஞ்சுக்கிட்டு போறதுக்கு. சோ அது நாங்க ஒரு ஃபுட் சிட்டியோ அப்படிதான் வச்சுக்கிடுமே. அப்ப அது கட்டாயம் 2 இணைச்சாகணும். சோ இணைக்கிறதுக்கு அப்ப நான் யோசிக்கிறேன், எனக்கு வந்து காசு இருக்கு, எனக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்ப நான் நினைக்கிறேன் இந்த சென்டரையும் இந்த ரிசீவரையும் தனி ஸ்பெஷலா ஒரு கேபிளை இழுக்கிறதன் மூலமா நான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு. சோ இப்ப இந்த மீடியம் அல்லது இந்த வயர் இதையும் இணைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். இடையில யாருமே இதை யூஸ் பண்ண இயலாது. இது ஒரு தனி
டெடிகேட்டட், எனக்காக பிரத்யேகமா ஒரு லைன் ஒன்று நாங்க பயன்படுத்துறோம். அப்ப இதுல போறது ஏண்ட டேட்டாவா மட்டும்தான் இருக்கும், ஏண்ட டேட்டாவா மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இது அப்போ உங்களுக்கு விளங்கிக்கலாம் இது ஏன் எக்ஸ்பென்சிவ் அப்படின்ட்டு. ஸோ ஒரு ஸ்பெஷலான கேபிளை கெண்டில இருந்து பதுல்லைக்கு இணைக்கணுங்கிறது வந்து ரொம்ப செலவாகிற ஒரு விஷயம். சோ அந்த செலவாகிற ஒரு விஷயத்த நாங்க மேற்கொள்ள இயலுமா இருந்தா சோ அது வந்து டெடிகேட்டட்னு சொல்லுவோம். அது வந்து தனித்துவமான ஒரு லைன். சோ இந்த டெடிகேட்டட் கனெக்ஷன்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டீங்களா இருந்தா முதலாவது இது சொல்லுவாங்க பாயிண்ட் டு பாயிண்ட். சோ பாயிண்ட் டு பாயிண்ட்ங்கிறது வந்து சென்டரும் ரிசீவரும் டிரெக்டா ஒரு கேபிள் இணைக்கப்பட்டா அதான் பாயிண்ட் டு பாயிண்ட். சோ அவங்க ரெண்டு பேர் ஒரு கேபிள அவங்களுக்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வேற யாரும் அந்த டேட்டா கூட கடத்தலாது. அவர் இவருக்கு அனுப்பலாம், இவர் இவருக்கு அனுப்பலாம். சோ அதுதான் நாங்க பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்ப இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் உண்மைக்கே ஒரு ரொம்ப ஹை நெட்வொர்க் ஒன்னா இருக்கும். சரியா? இதுல பேண்ட்வித் எப்பயுமே ஹையா இருக்கும், உயரான பேண்ட்வித்தா இருக்கும். ஏன்னா இதுல வேற யாரும் டேட்டா அனுப்பலாது. அப்ப இதுல மேக்ஸிமம் பேண்ட்வித்த இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதுதான் இது. இது என்ன உங்களுக்கு விளங்குற பாஷையில சொல்றேன்னா, உங்களோட வீடு இங்க இருக்கு, உங்களோட ஷாப் இங்க இருக்கு, இடையில ஒரு தனி ரோடு ஒண்ணு வெட்டி வச்சிருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஷாப்புக்கு போயிட்டு வரதுக்கு உங்களோட வெஹிக்கிள் மட்டும் தான் இதுல போகுது, வேற யாருமே போறாங்க இல்லைன்னா எப்படி எப்படி போலாம் எங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த டெடிகேட்டட் கனெக்ஷன். வேற யாருமே அங்க இல்ல, நாங்க கண்ட மாதிரி போலாம், எங்களுக்கு வேண்டிய மாதிரி போலாம்ங்கிறது தான் அந்த மீனிங். சோ அதுல பேண்ட்வித் ஹைன்னு சொல்றோம்னா இங்க எங்களுக்கு வேற எதுவுமே இல்ல, வேற எந்த நெரிசல்கள் இருக்காது, டிராபிக் பிளாக் இருக்காது, எந்த இஷ்யூமே இருக்காது. நாங்க வேகமா எங்களோட ஆபீஸ்க்கு போய் சேர்ந்துடலாம். சோ அதான் ஹை பேண்ட்வித்னு சொல்லுவோம். காஸ்ட் வந்து கூட, காஸ்ட் கூட. ஏன் காஸ்ட் கூட? செலவு கூட, ரைட்? இது வந்து ரொம்ப ஈஸிங்கிறது வந்து என்னன்னா டேட்டாவை ஊடுகடத்துறது ஈஸி, பட் கனெக்ஷன் வந்து உருவாக்குறதுங்கிறது கொஞ்சம் செலவு கூட தான். பட் ஆனா ஈஸி. டேட்டா இல்ல வேற மெத்தட்ல நாங்க அனுப்ப தேவையில்ல. ஏன்னா இவர் அனுப்புற டேட்டா இவருக்கு தான் போய் சேருதுன்னா வேற எந்த பிரச்சனையுமே இல்லாம டேட்டாவை அனுப்பலாம். விளைஞ்சுனாங்க சரியா? ரைட். செக்யூரிட்டி வந்து ரொம்ப ஹை தானே. செக்யூரிட்டி ரொம்ப ஹை வந்து ஏன்னா உங்களோட டேட்டா வேற யாருக்கும் ஹேக்கர்ஸ் பண்ண இயலாது, ஹேக்கர்ஸ்க்கு வர இயலாது, அவங்களுக்கு எடுக்க இயலாது. நாங்க பயப்படாம எந்த வித ஹை செக்யூரிட்டியும் இல்லாம சிம்பிளா எங்களோட டேட்டா அனுப்பலாம் இந்த சென்டர்ல இருந்து இந்த ரிசீவருக்கு. சோ அப்ப அதுதான் டெடிகேட்டட் லைன்ஸ்னு சொல்லுவோம் நாங்க பொதுவா. இதுல டெடிகேட்டட்னா ஒரு நிறுவனம் அவங்களோட தேவைக்குன்னு ஒரு தனி மீடியத்தை யூஸ் பண்றாங்கன்னா அது டெடிகேட்டட். பேங்க்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய பேங்க்ஸ், பீப்பிள்ஸ் பேங்க், HNB பேங்க், அவங்க அப்படி யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க வயர் இழுக்க மாட்டாங்க. வயர் இழுத்திருக்கிற நிறுவனங்கள் இருக்கு, SLT மாதிரி நிறுவனத்தின் தனித்துவமான ஒரு லைன் அவங்க கேட்பாங்க. அவங்களோட இலங்கையில இருக்கக்கூடிய அனைத்து வலையமைப்புகளை மட்டும் இணைக்கிறதுக்காக. சரியா? சோ இதுதான் டெடிகேட்டட்னு சொல்லுவோம். விளங்கிக்கோங்க. அப்ப பாயிண்ட் டு பாயிண்ட்னா இது ரெண்டு தவிர வேற யாருமே அங்க இல்ல. பேண்ட்வித் அதிகமான டேட்டா அனுப்பலாம், காஸ்ட் வந்து கூட, டேட்டா அனுப்புறது ஈஸி, செக்யூரிட்டியும் வந்து ஹையா இருக்கும். ஏன்னா வேற ஆப்ஷன் அது ரொம்ப ஹையா இருக்கும். சரியா? ரைட். இப்ப எடுத்துக்கோங்களேன், உங்களோட வீட்டையும் உங்களோட இதையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பப்ளிக் ரோட் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. அப்ப இது உங்களோட வீடு, உங்களோட ஆபீஸ், நீங்க இது ரெண்டுக்கு தாண்டி போகணும் ஒரு பப்ளிக் ரோட்ல தான். இப்ப முத உங்களுக்கு தனியொரு ரோட் இருந்துச்சு. இப்ப இந்த பப்ளிக் ரோட்டை யூஸ் பண்ணி தான் நீங்க போயிட்டு ஆகணும்னா இருக்கிற அவ்வளவு பிரச்சனை இப்ப உங்களுக்கு தெரியும்னான்ட்டு. நெரிசல் இருக்கும், வெஹிக்கிள் ஓவரா இருக்கும், டிலே ஆகும், நான் போயிட்டு சேர்றதுக்கு எக்ஸிடென்ட்ஸ் ஆகலாம், சேஃப்டி இருக்காது. பட் எனக்குன்னு ரோட் பெற்ற செலவு இல்லையே. ஏன் அந்த ரோட் கவர்மெண்ட் போட்டு வச்சிருப்பாங்க அழகா, நாங்க அதை யூஸ் பண்ணிக்கிற முடியும். சோ அது மாதிரி தான். அப்ப இது ஒரு பப்ளிக் ரோட்டை யூஸ் பண்ற மாதிரி சென்டரும் ரிசீவரும் வந்து ஒரு பப்ளிக் ஊடகத்தை யூஸ் பண்றது தான் ஷேர்ட்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஊடகம் வந்து பலருக்கு இடையில என்ன செய்யப்பட்டிருக்குன்னா பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ண, இதுதான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க். சரியா? சோ அப்ப இதைத்தான் ஷேர்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். முதல் சொன்ன டெடிகேட்டட் கனெக்ஷன். அப்ப அதுல மீனிங் என்னது? ஒரு ஊடகம் வேற யாரோடையுமே பகிர்ந்துக்கிறப்படுது இல்ல. பட் இப்ப என்ன செய்யப்படுதுன்னா ஒரு ஊடகம் இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கிறப்படுதா இருந்தா அதுதான் ஷேர்ட். சோ அதான் ஷேர்ட்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இப்ப பாருங்க, 4 டிவைசஸ் வந்து ஒரு ஊடகத்தை யூஸ் பண்ணுது. இப்ப சரியான குழப்பம் இங்க தான் இருக்கு. அப்ப இதுல நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கே விளங்குது தானே. ஒரு பப்ளிக் ரோட்ல உங்களோட வெஹிக்கிள் கொண்டு போற மாதிரி தான். சரியா? சோ அப்ப இந்த ஷேர்ட் கனெக்ஷனை பொறுத்த வரையில இது பாயிண்ட் டு பாயிண்ட்னு சொல்ல மாட்டோம், இது மல்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்டின் ஊடாக டேட்டா சூடுகடத்தப்படுது. பேண்ட்வித் லோவா தான் இருக்கும். ஏன் லோ பேண்ட்வித்னா இந்த ஒரு வயர்ல தானே அவ்வளோ
பேரும் டேட்டாவை அனுப்பி ஆகணும். அப்ப பேண்ட்வித் எப்படி இருக்கும்? லோவா தான் இருக்கும். பட் இது சீப். ஏன் சீப்? இது ஒரு பப்ளிக் ஊடக மீடியாவை நாங்க யூஸ் பண்றதுனால எங்களுக்கு செலவு வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ரொம்ப சிக்கலானது. ஏன்னா இவரும் மெசேஜ் அனுப்புறாரு, இவரும் மெசேஜ் ஆகுது, ரெண்டுமே இதுல போகுது. மாறி போயிடக்கூடாது, சரியா அந்தந்த நபருக்கு போகணும். அப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். செக்யூரிட்டி எப்படி இருக்கும்னா லோ. இதுல தான் ஹேக்கர்ஸ் வாரது, டேட்டா களவெடுக்கிறது, ஹேக் பண்றது எல்லாமே இதுல தான் நடக்குது. அப்ப உங்களுக்கு என்ன விளங்குது? உலகமே இப்ப இதுல தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்டர்நெட்ங்கிறது ஒரு ஷேர்ட் கனெக்ஷனை யூஸ் பண்ற நெட்வொர்க் ஒண்ணு. அப்ப அதுல நாங்க போயிட்டு நாங்க ஒர்க் பண்றோம்னா எங்களோட டேட்டாவை அதுல அனுப்புறோம், நிறைய விஷயங்கள் அதனூடாக செய்யறோம். அப்ப எங்களுக்கு இந்த விஷயங்கள் நிறைய இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கை ஹேண்டில் பண்றது தான் ரொம்ப சிக்கலான விடயம். இந்த அவ்வளோ லேயர்களும் இங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா யூஸ் பண்ணப்படுது. சோ இதுதான் நாங்க ஷேர்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நல்லா கிளியர் ஆயிக்கோங்க. மீடியத்துல ஊடகம் வயர் ஊடகங்கள் வந்து ரெண்டு விதமா எடுக்கலாம். ஷேர்ட்னு ஒண்ணு இருக்கு, டெடிகேட்டட்னு ஒண்ணு இருக்கு. சோ இந்த ரெண்டு விதத்துல நாங்க வயர் ஊடகங்களை எடுத்துக்கிற முடியும். சோ இப்போ உங்களுக்கு நான் 5 முக்கியமான விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்னு ஸ்விட்சிங் டெக்னிக்ல 3, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டேட்டா ஊடுகடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் தான் ஷேர்டும் டெடிகேட்டட்ங்கிறது. சரியா? ஓகே. சோ இது ரெண்டுல ஏதாவது டவுட்ஸ்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். அதுக்கு அடுத்து நாங்க வயர்களை பத்தி பார்க்க போறோம். ட்விஸ்டட் பேர், காக்சியல் கேபிளையும் அதே வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் என்னங்கறத சொல்லி தரேன். சோ உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கிற முடியும். ஓகே, கிளியரா இப்ப எல்லாமே? ஓகே சார். ரைட். ஓகே. சோ அப்ப இதுதான் நெட்வொர்க் பேசிக்ஸ். இப்ப நாங்க இதுல டைரக்டா போக போறது ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ்னா என்னங்கிறது. ட்விஸ்டட் பேர்ஸ்களை பத்தி பார்க்க போறோம். சோ அப்ப நாங்க வழிப்படுத்திய ஊடகங்கள் நான் வந்து டிரான்ஸ்மிஷன் ஊடகங்கள் நேரம் 3 டெக்னிக் சொல்லி கொடுத்தேன். என்னது? சர்க்கிட் ஸ்விட்சிங், பேக்கெட் ஸ்விட்சிங், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் ஸ்விட்சிங். இது எல்லா ஊடகத்திலயுமே டேட்டாவை ஊடகத்துக்கு பயன்படுத்துற டெக்னிக். சரியா? கைடட்னு வர நேரம் இதுல இப்ப நான் 2 விஷயங்கள் சொன்னேன். ஒண்ணு வந்து ஷேர், பொதுவான ஒரு ஊடகத்தை பயன்படுத்தப்படுகிறது. இன்னொன்னு டெடிகேட்டட், ஒரு தனித்துவமான ஒரு தனித்துவமான ஊடகத்தை பயன்படுத்துறது. சோ அப்ப இது கைடட்ல இது 2 இருக்கு. அது இது வேணாலும் இருக்கலாம். இல்லைன்னா சரியா? சோ அப்ப நீ கிளியர் ஆகி ஷேர்டுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்ன? ஓ, நீ கேக்குறது சரி. இப்ப டெடிகேஷன் யூஸ் பண்ற வயர் தனி வயர்கள் இருக்கான்னு கேக்குறது இருக்கு. அது வந்து எங்களுக்கு பர்சனலா செலவழிச்சு 2 நிறுவனங்கள் இணைக்கிறனா வயர் இழுக்கலாம். அதை விட அவங்களோட வயர் தொழில்நுட்பங்களை வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணிக்குவாங்க, எங்களுக்கு கொடுப்பாங்க. அது மந்த்லி பே பண்ணணும். சோ அவங்களுக்கு மந்த்லி நாங்க பே பண்ணணும். சோ அந்த சர்வீஸ் கொடுக்குற ஒரு நிறுவனம் தான் இலங்கையில யாரு? எஸ்எல்டி, ஸ்ரீலங்கா டெலிகாம். நிறைய பேங்க்ஸ் வந்து இப்ப நான் சொன்னேன் ஹெச்என்பி வயர் இழுத்து இல்ல. ஹெச்என்பி என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கான டெடிகேட்டட் லைன் ஒண்ணு எஸ்எல்டி கிட்ட கேட்பாங்க. அப்ப அவங்க 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 எக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுவாங்க. நிறைய எக்ரிமெண்ட் டர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா பெரிய அமௌண்ட் ஒண்ணு மந்த்லி பே பண்ணுவாங்க. அப்ப ஸ்ரீலங்கா டெலிகாம் அந்த அவலத்துக்குமான பொறுப்பு அவங்க சொல்லி ஆகணும். சரியா? அப்ப அவங்க தனி லைன் ஒண்ணு கொடுக்கணும். அதுல வேற யாருக்கும் வர இயலாது, அதை ஷேர் பண்ண இயலாது. சோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எக்ரிமெண்ட், கம்பெனி எக்ரிமெண்ட் அடிச்சிருப்பாங்க. ஏன்னா மந்த்லி ஒரு பெரிய அமௌண்ட் ஒண்ணு அவங்க பே பண்ணுவாங்க அந்த டெடிகேட்டட் லைன்ஸுக்கு. சரியா? அப்ப டெடிகேட்டட் நீ கேட்டு சரி தனி வயர் தான். அந்த ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இண்டிவிஜுவல் டேட்டா கொண்டு போற ஒரு வயர் ஒன்று இருக்கும். செக்யூரிட்டி ஹையான இதோட ஒரு வயர் ஒன்று இருக்கும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் தானே? டெடிகேட்டடும் ஷேர்டும் என்னங்கிறது. ரைட். இப்ப நாங்க பார்க்க போறது கைடட்ல. சோ கைடட்ல வந்து நாங்க இப்ப முதலாவது கைடட்னா இப்ப என்ன விளங்கி இருக்கும் உங்களுக்கு? வயர் பிசிக்கலா ஒரு விஷயத்தை யூஸ் பண்றது. அதான் இப்ப நான் சொன்ன வயர். அது வயர்
பேக்கேஜ்கள் இருக்கு. உண்மைக்கு பேக்கேஜ்னா அதை செஞ்சுதான் ஆகணும். இல்லாட்டி அவனுக்கு லாபம் இல்லையே. அவன் ஒரு 300 ரூபாய்க்கு மாசம் ஃபுல்லா உங்களுக்கு யூடியூப் கொடுக்குறான், 300 ரூபாய்க்கு மாசம் ஃபுல்லா உங்களுக்கு வாட்ஸ்அப் கொடுக்குறானா, பேண்ட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நல்லா விளங்கிக்கோங்க. சோ இதுதான். பட் நாங்க இண்டிபெண்டன்டா ஒரு டேட்டா பேக்கேஜை யூஸ் பண்ற நேரம் பேண்ட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல. அப்ப உங்களுக்கு ஓபன் நான் இப்ப சொல்றேன் டயலாக் 5G சும்மா நாளைக்கு டெஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட நுவரேல் இந்த 500 Mbps ஸ்பீட்ல ஒர்க் பண்ணுது. செம ஸ்பீட்னா 500 Mbps ஸ்பீட்னா செம ஸ்பீட். இப்ப நான் உங்களோட ஜூம்ல நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நியர்லி ஒரு 6 Mbps தான். அவ்வளவுதான் டயலாக் 4Gல. சரியா? 5G இந்த அளவு கொடுக்குது. இப்ப நான் இது ஏன் 6 காட்டுதுன்னா நான் 5G ஆனாலும் இவ்வளவு தான் காட்டும். ஏன் நான் ஜூம் பேக்கேஜ் தனி போட்டுருக்கேன். சரியா? பட் ஆனா நான் டேட்டா யூஸ் பண்ணணும்னா இருந்தா இந்த ஸ்பீட்ல ஜூம் வேலை செய்யும். அதுதான் அவங்க பிசினஸ், அது பிசினஸ் செய்யறாங்க. விளைச்சனாங்க. சரியா? ரைட். இப்ப விளைங்க நெட்வொர்க் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இந்த விஷயங்கள் எல்லாம் விளைங்க. இதுக்கு பின்னாடி இதுதான் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனாங்க சும்மா 500 ரூபாய்க்கு பேக்கேஜ் போடுறோங்கிறது இல்ல. பட் பேண்ட் வித் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணப்படுது. சரியா? ரைட். இப்ப நாங்க ட்விஸ்டட் பேர் கேபிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா முறுக்கிய கம்பி சோடிகள், இதுதான் நாங்க ஃபர்ஸ்ட்க்கு பார்க்க போற வயர். சோ நெட்வொர்க்ல ரொம்ப பாப்புலரான ஒரு வயர். சோ இந்த வயர் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க்ல இன்னைக்கும் பாப்புலரா யூஸ் பண்ற ஒரு வயரா சொல்லலாம் இந்த ட்விஸ்டட் பேர் வயர்ங்கிறது. சோ இந்த வயரோட கட்டமைப்பு இப்படி இருக்கும். சோ இதுதான் ட்விஸ்டட் பேர் வயர். சோ இதுல 2 வெரைட்டிஸ் இருக்கு. சோ இது ட்விஸ்டட் பேர் நாங்க ஏன் சொல்றோம்னா இதுல 8 வயர் இருக்கு. இதுல 8 வயர் இருக்கு. 8மே 4 ஜோடிகளா முறுக்கப்பட்டிருக்கு. இப்படி முறுக்கி இருக்கிறாங்க. நீங்க 2 வயர் எடுத்து இப்படி முறுக்குவீங்க தண்ணீங்க. முறுக்குறது தான் இதுதான் முறுக்கிய கம்பி சோடிகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நாங்க 2 வயரை முறுக்குற மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதுல இருக்கிற 8 வயரை 2 4 பேரா முறுக்கி இருக்கிறாங்க. சோ அதான் முறுக்கிய கம்பி சோடிகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப இந்த இதுதான் டிபி கேபிள்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவாங்கன்னா டிபி கேபிள்ஸ் சொல்லுவாங்க. ட்விஸ்டட் பேர் கே பேர்னா என்னது? ஜோடி தானே. சரியா? ட்விஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற 2 பேர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இந்த வயர்ல இது ரொம்ப பாப்புலர் நெட்வொர்க்ல யூஸ் பண்ற நேரம், நாங்க லேண்ட் நெட்வொர்க்ஸ்க்கு அமைக்கிற நேரம். சோ இந்த வயர் வந்து பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா இந்த வயர்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஷீல்டட், அன்ஷீல்டட். இன்னொன்னு வந்து ஷீல்டட். கவசம் இடப்பட்ட முறுக்கிய கம்பி சோடி, கவசம் இல்லாத முறுக்கிய கம்பி சோடின்னு சொல்லுவாங்க. சரி, கவசத்தோட வாருது, கவசம் இல்லாத வாருது. ஷீல்டுங்கிறது அதான். சோ நிறைய பேர் இந்த ஷீல்டுங்கிறத 2 மீனிங் கொடுக்கலாம். ஷீல்டுக்கு 2 விதமான மீனிங்ஸ் இருக்கு. சரியா? ரைட். என்ன சொல்றது நல்லா விளங்கிக்கோங்க. இப்ப இந்த வயர் நாங்க இந்த வயரை இப்படி 2 பில்டிங்ஸ்களுக்கு இடையில சின்னதா 2 பில்டிங்ஸ்க்கு இந்த வயர் இழுக்கிறோம்னு வச்சுக்கிறோமே. இழுக்கிற நேரம் இந்த வயர்ல சின்ன வாதுகள் ஏதாவது விழுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கிறோமே. ஏதாவது வாதுகள் சின்னதா பெரிய சின்ன வாதுகள் இருந்து விழுந்தா சின்ன வாதுன்னு பட்டாலும் இந்த வயர் என்ன செய்ய பார்க்கும்? உடைஞ்சிட பார்க்கும். அப்ப இந்த வயர் இந்த வயரை கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக இதுல என்ன செய்வாங்கன்னா ஒரு நீட்ட கம்பியை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கனமான கம்பியை யூஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த கம்பி என்ன செய்யுதுன்னா பிசிக்கலான ஒரு பாதுகாப்பை தருது, பௌதீக ரீதியான ஒரு பாதுகாப்பை வயருக்கு கொண்டு வருது. அப்ப அது வந்து சாதாரண ஒரு பாடத்துல ஏதாவது இருந்தா கூட அது தாக்கு பிடிச்சிக்கிறோம். அப்ப ஏன் கம்பி தானே ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? சோ அந்த மாதிரியானது தான் ஷீல்டுன்னு குறிப்பிடுறது. அதுதான். அப்ப இதுல அப்படி ஒரு ஷீல்டு இருக்கலாம். அப்ப அந்த வயர்ல இப்படி ஒரு ஸ்ட்ராங்கா மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு கம்பி இல்லைன்னா அதை நாங்க என்னன்னு சொல்லலாம்னா அன்ஷீல்டுன்னு சொல்லலாம். சோ ஷீல்டு அன்ஷீல்டுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. சரியா? இப்ப நான் சொன்ன இதுல பௌதீகமான ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குற ஷீல்டிங் ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு இதுல டேட்டா ஊடுகடத்தப்படுற நேரம் நாங்க சொல்லியிருக்கிறோம் வயர்ல சிக்னல்ஸ் தான், கரண்ட் தானே ஊடுகடத்த போகுது. சோ இன்னைக்கு இந்த வயர்ல கரண்ட் தான் டேட்டாவா மாறி போகுது. ஏங்கிற டேட்டா இல்ல ஏன்னு போகலாதே. இது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், அது எலக்ட்ரானிக் சிக்னல்ஸா தான் ஊடுகடத்தப்படுது. சோ இந்த எலக்ட்ரானிக் சிக்னல்ஸா ஊடுகடத்தப்படுற நேரம் புற சிக்னல்ஸ்கள் வந்து என்ன செய்யலாம்னா இந்த சிக்னலை மாத்தலாம். புற சிக்னல் தாக்கங்களுக்கு இந்த டேட்டா உள்வாங்கலாம். சோ அதை தவிர்க்கிறதுக்காக அதை நாங்க நோய்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்க பிறகு படி சொல்லி தரது நோய்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு நெட்வொர்க்ல நோய்ஸ் மிக்ஸ்
ஆகுறதுங்கிறது வந்து நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டேட்டாவை குழப்பம், டேட்டாட கட்டமைப்பை மாத்தும். அதை குறைக்கிறதுக்காக என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு 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 ஃபாயில் பேப்பர், அதாவது ஒரு சில்வர்ல ஒரு சுத்தப்பட்ட ஒரு ஃபாயில் பேப்பரை கவர் பண்ணிருப்பாங்க. சோ இது என்ன அட்வான்டேஜ்னா, இது வெளியில இருந்து வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும், உள்ளுக்கு வராம தடுக்கும். சோ இது இன்னொரு ஷீல்டு. அப்ப ரெண்டு விதமான ஷீல்டுகள் உங்களோட கேபிள்ஸ்ல யூஸ் பண்ணப்படும். அப்ப ஷீல்டே இல்லைன்னா அது அன்ஷீல்டு. இப்ப விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், அன்ஷீல்டு. அப்ப இந்த கேபிள் பிசிக்கலாவும் ப்ரொடெக்ஷன் குறைவு, டேட்டா ஊடுகடத்துதலையும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாங்கிறது அதோட மீனிங். சோ அதுதான் நீங்க சொல்றோம் இல்லைங்களா? சரியா? இது பிசிக்கல், இதுல ஷீல்டட்னா இதுல ஒரு இந்த பௌதீக பாதுகாப்புக்கு ஒரு ஸ்பெஷல் கம்பியும் இருக்கலாம், டேட்டா பாதுகாப்புக்கு இப்படி ஒரு ஷீல்டும் இருக்கலாம். சோ இதுதான் நாங்க ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எப்ப பாக்குறேன் உங்களுக்கு விளங்கும், இந்த கம்பெனி இந்த வயர் ரொம்ப பிளெக்சிபிளா இருக்கும், ஏன்னா இதுல எந்தவித ப்ரொடெக்ஷனும் இல்ல. பட் இந்த கம்பெனி கொஞ்சம் ஹார்டா இருக்கும், கொஞ்சம் ரஃபா இருக்கும், வளைய அது லேஸ்ல, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா கம்பி எதிர்க்க உள்ளுக்கு, சரியா? அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப இது ஷீல்டட் அன்ஷீல்டட்ங்கிறது நாங்க எங்களுக்கு எந்த இடத்துல நாங்க நெட்வொர்க் செய்ய போறோமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க சூஸ் பண்ணிக்கிறோம். சோ அதான் நம்ம சொன்னேன், ரெண்டு பில்டிங் இடையில நீங்க வயர் இழுக்கிறீங்களா இருந்தா பெட்டர் ஷீல்டுக்கு போறது. ஏன்னா இயற்கையில நிறைய விதமான டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது ஒண்ணு, பௌதிக ரீதியான சின்ன சின்ன மாற்றம், இது டேமேஜஸ்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ இதுதான் ஷீல்டுன்னு சொல்லுவோம். நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப ஷீல்டும் அன்ஷீல்டுக்கும் வித்தியாசம் இதுதான். ஷீல்டும் அன்ஷீல்டுக்கும் வித்தியாசம் இதுதான். கிளியரா? டிபில ஷீல்டுன்னு என்ன, அன்ஷீல்டு என்னங்கிறது, ஏன் இந்த கேபிள் நாங்க டிபின்னு சொல்றோம்ங்கிறது. ஓகேயா? கிளியரா அது என்னங்கிறது? அப்ப டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. Okay, sir. It is another fully clear. Okay, sir. ரைட், ஓகே. சோ அப்ப வயர்ல ட்விஸ்டட் பேர்ல என்னங்கிறது விளங்கி இருக்கும். சோ இப்போ நான் உங்களுக்கு ட்விஸ்டட் பேர் வயரை வந்து பொறுத்தல காட்டினேன்னா, வயருங்கிற நேரம் அது உரிச்சு நீங்க உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்கும்னா ஒரு கம்பி இருக்கும். அது எங்களுக்கு தெரியும், வயர்னா கம்பி இருக்கும், வயர்கள்ல கம்பி இருக்கும். சோ இந்த வயர் ஒரு நல்ல வயரா இருக்கணுமா இருந்தா, உங்களோட வயர் வந்து ஒரு நல்ல வயரா இருக்கணுமா இருந்தா, நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த வயர் காப்பர்ல இருக்கணும். சரியா? காப்பர்ல இருக்கணும். காப்பர் மிக்ஸ்டா இருக்கக்கூடாது. காப்பர் மிக்ஸ்டா இருக்கக்கூடாது. சரியா? காப்பர் மிக்ஸ்டா இருக்கு. காப்பர் தெரியுது உங்களுக்கு? காப்பர் செப்பு, ஏன்னா செப்பு கம்பிகள். சரியா? காப்பர் ஏன் காப்பர்ல இருக்கணும்னா, காப்பர் ஒரு விரைவா தரவை ஊடுகடத்தக்கூடிய ஒரு ஊடகம், விரைவா கரண்ட கடத்தக்கூடியது. காப்பருக்கு இன்னொரு ஸ்பெஷல் இருக்கு, என்னதுன்னா அது என்னவாகாது, கரை பிடிக்காது. கரை பிடிக்கிற பிரச்சனை ஒண்ணு வருமே வயர்கள் கம்பியா இருந்தா. அப்ப இப்ப நாங்க சில வயர்கள் நீங்க எடுத்து வீட்டுல சும்மா யூஸ் பண்ணி பாருங்க, சும்மா கிளீன் பண்ணி பாருங்க, உடையும் சும்மா. அது வந்து நான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, வயர் வந்து இரும்புல போட்டு வச்சிருப்பாங்க, அது ஈயத்துல ஏதாவது ஒரு லோக்கல் மெட்டீரியல்ல போட்டு வச்சிருப்பாங்க. வயரை ஊடு கடத்தலும் ஒழுங்கா இருக்காது. அந்த வயரும் நாங்க காசு கொடுத்துட்டு வரோம் பெரிய இதுகளுக்கு, ஆனா இது கொஞ்ச நாள் போகல அந்த வயர்ல டேட்டா ஒழுங்கா ஊடு கடத்தப்படாது. சோ அதனால நீங்க ஒரு நல்ல வயர் வாங்கணுமா இருந்தா அந்த வயர் ஃபுல் காப்பர் வயரா வாங்குங்க. ஏன்னா நெட்வொர்க் ட்விஸ்டட் பேர்களை வாங்குற நேரம் மார்க்கெட்ல 3 விதமான காப்பர் வயர்கள் இருக்கு. ஒண்ணு வந்து காப்பர் பிளேட்டட்னு சொல்லுவோம். உரிச்சு பார்த்தா வயர் காப்பர் மாதிரி இருக்கும், சுரண்டி பார்த்தா உள்ளுக்கு ஈயத்துல இருக்கும். அப்ப அந்த வயர் நல்ல இல்ல, ஆனா ஓரளவுக்கு பரவாயில்ல. சரியா? சில வயருக்கு முறிச்சு பார்த்தா கொப்பரே இல்ல, அது தனி லோக்கல் வயரா இருக்கும். சில வயர் இருக்கும் ஃபுல் காப்பர், அந்த வயர் வந்து உள்ளுக்கு ஃபுல்லாவே காப்பர்ல தான் செஞ்சிருப்பாங்க. சோ அது அந்த வயர்களை தானே ரோட்ல ஸ்ரீலங்கா டெலிகாம் யூஸ் பண்ற வயர் எல்லாமே திருடி பிசினஸ் பண்றவங்க இருக்கிறாங்க. ஏன்னா கொப்பர் விலை தானே, கொப்பர் வந்து கிலோ 5000-6000 வரும், அந்த அளவுக்கு எக்ஸ்பென்சஸ் ஆனது. சரியா? அப்ப எஸ்எல்டி எல்லாம் யூஸ் பண்ணது பெரிய வயர்களை ஒரு 1.5 மீட்டர் வெட்டினா 1 கிலோக்கு மேல கொப்பர் இருக்கும், அதுல அந்த அளவுக்கு கொப்பர் அதுல யூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதனாலதான் நிறைய பேர் வந்து பாருங்க, வீட்டுல பழைய மதர் போர்டு எல்லாம் வாங்கிட்டு போவாங்க, பழைய எலக்ட்ரானிக் போர்டு எல்லாம் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அவங்க போயிட்டு என்ன
செய்யறதுன்னா அது ஹீட் பண்றது, அது வந்து கொப்பரை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. ஏன்னா கொப்பர் வந்து 2 விஷயங்களும் இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ணப்படுது. என்னன்னா கோல்டோட மிக்ஸ் பண்ணுனா, கோல்ட் கொப்பர் மிக்ஸ் பண்ணுனா தான் இது ஸ்ட்ரென்த் கூடும். இல்லாட்டி கோல்டுல எங்களுக்கு ஒர்க் பண்ண இயலாது. அப்ப கோல்ட கொப்பர் மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப அந்த மாதிரி இதுல கொப்பர் ரொம்ப பாப்புலர், அதனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். சோ கொப்பர் வயர்கள் எப்பயுமே விலை கூட தான். அப்ப நாங்க ஒரு ட்விஸ்டட் பேர்ல கொப்பர் வயர் ஒன்று யூஸ் பண்ண மாதிரி இருந்தா, சோ இதோட டேட்டா எப்படி ஊடுகடத்தப்படுது? நாங்க பார்த்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான். சோ இதுதான் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ். இதனால தான் இந்த பாடத்துல முதலாவது விஷயமே நாங்க எதை பார்த்தோம்? சிக்னல்ஸ பத்தி. ஏன்னா அனைத்து ஊடகங்களையும் தரவு ஊடுகடத்தப்படுறது மின்காந்த அலைகளை பயன்படுத்தி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்களை தான் பயன்படுத்துது. சோ உங்களோட வயர்லயும் அதே கான்செப்ட்ல தான் டேட்டா என்ன செய்யப்படுதுன்னா ஊடுகடத்தப்படுது. அப்போ ஒரு கொப்பர் வயர்ல நாங்க டேட்டாவை ஊடுகடத்தின மாதிரி இருந்தா டேட்டா அழகா டிராப் இல்லாம போகும். அதுதான் நான் வயர்கள் வாங்குற நேரம் நான் சொன்னேன், கவனமா நிறைய விஷயங்களை நாங்க பார்த்து வாங்க வேண்டி இருக்கும். சோ அப்ப இதுதான் ட்விஸ்டட் பேர் கேபிள், டிபி கேபிள்ஸ்னு சொல்லுவோம். ரைட். சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அன்ஷீல்டு இருக்கு, ஷீல்டு இருக்கு. சோ இதுல இயல்புகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இருந்தா இது விலை குறைவா இருக்கும், இலகுவா இருக்கும். இத நாங்க நெட்வொர்க்ஸ்ல யூஸ் பண்றது, வேகம் ஓரளவுக்கு ஓகே. பட் ஷீல்ட் வந்து எங்களுக்கு நிறைய விதமான ப்ரொடெக்ஷன்ஸ்களை தரும். உங்களுக்கு நார்மலா இதோட இயல்புகளை நான் அழகா சொன்னேன். சோ அழகா புரிஞ்சுக்கிட்டீங்களா இருந்தா இது ரெண்டு வித்தியாசங்கள் வந்து அழகா விளங்கிக்கோங்க. இது விலை குறைவு, இது விலை கூட. இது பௌதீக ப்ரொடெக்ஷன் இல்ல, இதுல பௌதீக ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதுல டேட்டா ப்ரொடெக்ஷன் இல்ல, இதுல டேட்டா ப்ரொடெக்ஷன் இருக்கு. சோ இது வந்து ரொம்ப இலகுவா ஹேண்டில் பண்ணலாம். இதை கொஞ்சம் கடினமா தான் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா அது ஸ்ட்ரென்த் கூட. அந்த கேபிள் வந்து ரொம்ப இதா இருக்கனால இப்ப ஒரு கேசிங் எல்லாம் போட்டு ஒரு இடத்துல வளைச்சு எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விடயங்கள் இருக்கு. அந்த கம்பி அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தான கம்பியா. ரைட். சோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, இதெல்லாம் நீங்க பாடமாக்கிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. பட் இது யூனிவர்சிட்டி லெவலுக்கு போனீங்களா மட்டும் தான் தேவை. சோ இந்த கேபிள்ட கேட்டகரிஸ் வந்துச்சு. இந்த பாருங்க, இதுல கேட்டகரிஸ் வந்துச்சு. கேட் 1, கேட் 2, கேட் 3, கேட் 4, கேட் 5, கேட் 6 வந்துச்சு. இப்ப கேட் 6 கொஞ்சம் யூசேஜ் குறைவா தான் இருக்கு. ஏன்னா இப்ப கேட் 6A, கேட் 7, கேட் 8ங்கிற அளவுக்கு கேபிள்ஸ் வந்திருக்கு. அப்ப இது எல்லாத்துலயுமே டிஃபரண்ட் வந்து பேண்ட்வித். சோ பேண்ட்வித் வந்து செம்ம டிஃபரண்டா காட்டும் இதுல டேட்டா டிரான்ஸ்ஃபரிங்ஸ்களுக்கு. சோ மேக்ஸிமம் எப்பயுமே இது 100 மீட்டர் தான் சப்போர்ட் பண்ணும். 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் லென்த்ங்கிறது என்னன்னா சென்டரையும் ரிசீவரையும் இணைக்கிறது மேக்ஸிமம் 100 மீட்டர்லயா இருக்கணும். நீங்க 120 மீட்டர் யூஸ் பண்ணீங்களா இருந்தா எடிஷனலா வர 20 மீட்டருக்கு டேட்டா வந்து டிராப் ஆகும். சோ அதனால இந்த கேபிள்ஸ் அதெல்லாம் நீங்க உங்களுக்கு A level எக்ஸாம் பொறுத்தவரை அது பெருசா தேவைப்படாது. பட் ஆனா இந்த கேபிள் டீடைலா தெரிஞ்சிருக்கிறவங்க இந்த கேபிள்ஸ்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. இது என்ன காப்பர் இருக்கு, இதோட பேண்ட்வித் என்ன, சோ இது எந்த அளவுக்கு கொண்டு போகலாம், எங்கன ரிப்பீட்டர் கொடுக்கணும், எல்லாமே அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சரியா? ஏன் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா இந்த டீடைல்ஸ் அவங்க கிட்ட இருக்கும். இதை வச்சு அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லையா? பட் நீங்க நார்மலா தெரிஞ்சுக்கோங்க, 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நாங்க என்னத்தை கொண்டு போகலாம்னா ட்விஸ்டட் பேர் கேபிளை கொண்டு போகலாம். இப்ப வர கேட் 6 மட்டும் 200க்கு மேல சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அந்த கேபிள் வந்து காப்பர் ஸ்ட்ரென்த் கூட. சோ அதனால டேட்டா டிராப் வந்து ஆகாது. ஏன் டேட்டா டிராப்னா என்ன? டேட்டா டிராப்னா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உங்க வீட்டுல ஒரு சார்ஜரை ஒரு 10 மீட்டர் நீட்டத்துக்கு ஒரு சார்ஜரை கொண்டு வந்து உங்களோட போனை சார்ஜ்ல அடிச்சு பாருங்களேன், உங்களோட போன் ஒழுங்கா சார்ஜ் ஆகாது. ஏன்னா அந்த கரண்ட் இந்த 10 மீட்டர் போற நேரம் டிராப் ஆயிடும். அதே ஒரு ஷார்ட் கேபிளை யூஸ் பண்ணீங்களா இருந்தா சார்ஜிங் வந்து நல்லா இருக்கும். ஏன்னா அந்த டேட்டா குயிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும், கரண்ட் டக்குன்னு டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். சோ அதுதான் அப்ப பிசிக்கல் மீடியத்துல டிஸ்டன்ஸ் கூட அந்த பிரச்சனைகள் வரும். ரைட். சோ ட்விஸ்டட் பேர் கேபிள்களை யூஸ் பண்ற நேரம் உங்களோட கம்ப்யூட்டர்ல இது இணைக்கிறதுக்காக நீங்க எதை யூஸ் பண்ணணும்னா RJ45 கனெக்டரை யூஸ் பண்ணணும். அப்ப RJ45 கனெக்டர் தான் எந்த கேபிள்ல பயன்படுத்தப்படும்னா ட்விஸ்டட் பேர் கேபிள்ல பயன்படுத்தப்படும். சோ அதுவும் பேசிக்கலா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும். இது கனெக்ட் பண்ற மெத்தட் எல்லாம் நான் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அது இந்த பாடம் முடிஞ்ச ஒருத்தருக்கு நெட்வொர்க் செய்ய தெரிஞ்சிருக்கணும். அதான் உண்மையான விஷயம். இந்த பாடம் முடிஞ்சா ஒரு 2 கம்ப்யூட்டர்ஸ்களை இணைச்சிட்டு கன்ஃபிகர் பண்ணி அதுகளுக்கு இடையில டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றது ஒரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக நான் இந்த மெட்டீரியல்ல கொஞ்சம் அட்வான்ஸா தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பட் இப்போக்கு அது உங்களுக்கு அதை பத்தி நீங்க யோசிக்க வேணாம். சோ இது கிளிப் பண்றது, கேபிள் பண்ற டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் தேவையில்ல. நீங்க கேபிளை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னங்கிறது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அந்த கிளிப்பை இணைக்கிறதுக்கு பயன்படுத்துற கிரிம்பர். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கட்டர், இது வந்து டெஸ்டர், நெட்வொர்க் டெஸ்டர். உங்களோட லேப்ல ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சரியா ஒர்க் ஆகுது இல்லைன்னா டெஸ்டர்ல அந்த கேபிள் அடிச்சு பார்த்த மாதிரி இருந்தா 8 வயர்களும் ஓர்டருக்கு சரியா வேலை செய்தாங்கிறத இந்த டெஸ்டர் காட்டும். ஏதாவது
ஒரு வயர் ஒழுங்கா ஒர்க் ஆகுது இல்லைன்னா அந்த லைட் இல்ல, பிளிங்க் இல்ல. ஆகாது. அப்ப அந்த லைட் பிளிங்க் ஆகலன்னா நாங்க நானே வந்து அந்த வயர்ல ஏதோ ஃபால்ட் ஆகிருக்குங்கிறத நெட்வொர்க் டெஸ்டரை வச்சு நாங்க கண்டுபிடிக்க முடியும். சோ அப்ப இதுதான் நெட்வொர்க் டெஸ்டர்ங்கிறது. அப்ப ட்விஸ்டட் பேர் யூஸ் பண்ற ஒருத்தர் இந்த மாதிரி டிவைசஸ்களை வச்சிருப்பாரு. சரியா? ரைட். ஓகேயா? அந்த கேபிள் கிளியர் தானே என்னங்கிறது. ரைட். அடுத்தது காக்சியல் கேபிள். சோ இது ஓரச்சி வடம்னு சொல்லுவோம். இது இந்த வயர் நீங்க கொஞ்சம் பரிச்சயமான வயரா தான் இருக்கும். ஏன்னா வீட்ல என்டனா யூஸ் பண்றதுக்கு வீட்ல டிவி என்டனாகளை கனெக்ட் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்ற வயர் வந்து காக்சியல் கேபிள் தான். சோ அப்ப காக்சியல் கேபிள் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு வயர் இருக்கும். இதுல பிளாஸ்டிக் ஷீல்டு ஒன்னு இருக்கும். இதுக்கு பின்னுக்கு இன்னொரு காப்பர் வயர் இருக்கும். இதையும் ஒரு பிளாஸ்டிக் ஷீல்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கவர் பண்ணிருப்பாங்க. அங்க 8 வயர் இருந்துச்சு. பட் இங்க 2 வயர் தான் இருக்கு. ஆனால் ஸ்ட்ரென்த் கூட, இந்த டேட்டாட பேண்ட்வித் கொண்டு போற அளவு கூட. ஏன்னா இந்த வயர் தடிப்பும் கூட, இது கொஞ்சம் தடிப்பும் கூடங்கறனால. சோ இது ஃபுல் காப்பர்ல எடுத்தீங்களா இருந்தா இதோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். பட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல இது இன்னைக்கு பயன்படுத்தப்படுது இல்ல. இது எங்க பயன்படுத்தப்படுதுன்னா சிசிடிவி டெக்னாலஜிகள்ல தான் இன்னும் பயன்படுத்தப்படுது. பட் இப்ப டிபி கேபிள்ஸ் வந்தனால சிசிடிவியும் டிபி கேபிள்ஸ்லயே செய்ய தொடங்கிட்டாங்க. சோ அதனால இப்ப சிசிடிவி செய்யற ஒருத்தர் கூட நெட்வொர்க் நாலேஜ் இருக்கணும். ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்றனா கூட நெட்வொர்க் நாலேஜ் இருக்கணுமா. சோ அப்ப இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கேபிள் தான் இருக்கு. சோ அப்ப இதுல டேட்டா வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் தான் இதுலயும் ஊடு கடத்தப்படுது. அப்ப இதுலயும் பேண்ட்வித் ஹையா இருக்கு. இது நாய்ஸ் குறைவா இது நாய்ஸ்ங்கிறது தான் இதுல புறத்தாக்க காரணிகள் வந்து ரொம்ப குறை. ஏன்னா நீங்க வீட்டுல இருக்கிற டென்டர் வயர் கழட்டி உரிச்சு பாருங்களேன். அதுக்குள்ளுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கும். அதுக்கு மேல இன்னொரு ஷீல்டுல ஒரு ஈயத்தால் சுத்தி இருப்பாங்க. அதுக்கு மேல இன்னொரு பிளாஸ்டிக் இருக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய நொய்ஸ் தாக்கங்கள், புற தாக்கங்கள் வந்து எப்பயுமே வந்து டேட்டாவை தடுக்கிறது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். சரியா? சோ அப்ப இதுவும் மோஸ்ட்லி 100 அல்லது 200 மீட்டர் இந்த காக்சியல் கேபிளை கொண்டு போகலாம். யூடிபி மாதிரி இல்ல. இது கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் கொண்டு போகலாம். ஏன்னா இந்த நொய்ஸ் எஃபெக்ட் வந்து ரொம்ப குறைவா இருக்கும் இந்த கேபிள்ல. தானே இந்த கேபிள் இத பாருங்க. அதே மாதிரி இதுலயும் கேபிள்ஸ் இருக்கு. சோ அப்ப இது வந்து ஃபுல் காப்பர் இல்ல. இது மட்டும் தான் காப்பர். இதுல இது ரெண்டுமே காப்பர். இதுல இது காப்பர் கொஞ்சம் கனமா இருக்கு. இது வந்து கொஞ்சம் தின்னா இருக்கும். அது வயர்கள் வாங்கக்குள்ள நீங்க அதை பார்த்து வாங்கணுமா. ரைட். சோ இது இந்த மாதிரி கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த கனெக்டர் வந்து பிஎன்சி. நீங்க RJ45 நெட்வொர்க் வந்து யூடிபி கேபிள்ஸ் டிபி கேபிள்ஸ்ல பயன்படுத்துவாங்க. பிஎன்சி வந்து காக்சியல் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. மேபி உங்களுக்கு அப்ப பிஎன்சி கேபிள்ல யூஸ் பண்ற கனெக்டர் என்னன்னு கேட்டா கூட நீங்க குயிக்கா சொல்ல தெரிஞ்சுக்கிறணும். பிஎன்சி அதாவது காக்சியல் கேபிள்ல யூஸ் பண்ற கனெக்டர் வந்து பாத்தீங்கன்னா பிஎன்சிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். சோ அதுல யூஸ் பண்ற சில உபகரணங்கள் இருக்கு. இது தேவையில்ல உங்களுக்கு அதை எப்படி கிளிக் பண்றதுங்கிறது தான். சோ இது அடுத்த கேபிள் வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளோட முடிக்கிறதையும் பார்த்துட்டு கைடட் மீடியா ஃபுல்லா முடியுது. சரியா? ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வந்து கேபிள்ஸ்க்குள்ள ஒரு டிஃபரெண்டான கேபிள். இந்த கேபிளை உரிச்சு பாத்தீங்களா இருந்தா இது வயர் இல்லைங்க இருக்கு. வயருக்கு பதிலா ஆப்டிக்கல் ஃபைபர்ங்கிற ஒரு கிளாஸ் மெட்டீரியல் இருக்கு. சரியா? அதாவது ஒரு கிளாஸ் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன இல்ல? காப்பர் இல்ல. இந்த வயர் விலை குறைவு. ஏன்னா அது காப்பர் இல்ல, ஃபைபர் தானே, பிளாஸ்டிக் தான். அதனால இது பெரிய அளவுல எக்ஸ்பென்சிவ் இல்ல. பட் ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல கொஞ்சம் கூட தான். பட் ஆனா காப்பரோட ஒப்பிடுற நேரம் இந்த வயர் வந்து ரொம்ப லாபகரமான வயரா தான் இருக்கு இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் வயர். என்ன இந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ் வயர்ல ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபைபர் ஆப்டிக் வயர்ல இது உள்ளுக்கு நான் என்ன சொன்னேன்னா இதுல காப்பர் இல்ல. காப்பருக்கு பதிலா இது ஒரு கிளாஸ்ல இருக்கு. இது ஒரு கிளாஸ் ஃபைபர் கிளாஸ் ஒன்னு இருக்கு. சோ இப்ப கிளாஸ்க்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இவங்க என்ன செய்றாங்கன்னா இதுல டேட்டாவை லைட்டா மாத்தி அனுப்புறாங்க. ஆப்டிக்கல் சிக்னல் ஆப்டிக்கல்ங்கிறது லைட்ட குறிப்பிடுது. நான் சிக்னல்ஸ பத்தி படிப்பிக்கிற நேரம் ஒரு பாயிண்ட் சொன்னேன்னா லைட்டும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தாங்கிறது நாங்க சொன்னோம். அப்ப இங்கேயும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸ் தான் பயன்படுத்தப்படுது. பட் வடிவம் என்னன்னா லைட் ஒளி வடிவத்துல பயன்படுத்தப்படுது. நீ எக்ஸ்ரே மாதிரி நிறைய சிக்னல்ஸ் இருக்கு தானே, அது மாதிரி அப்ப இது லைட் ஃப்ரீக்வென்சில அனுப்புறாங்க. அப்ப உலகத்துல ரொம்ப வேகமான தூரத்துக்கு அதிகமான டேட்டாவை ரொம்ப வேகமா கொண்டு போறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஊடகம் தான் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். அப்ப உலகத்துல நெட்வொர்க் பேக்போன்
நெட்வொர்க் பேக்போன் முதுகெலும்பு எதுன்னு கேட்டா அது கேபிள்ஸ் தான், ஃபைபர் கேபிள்ஸ் தான். கடலுக்கு அடியில் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா பெரிய ஃபைபர் கேபிள்ஸ்கள் மூலமா தான் உலகளாவிய இன்டர்நெட்டா இருக்கலாம், கம்யூனிகேஷனா இருக்கலாம், இது எல்லாமே இணைக்கப்பட்டிருக்கு. ரீசன் சேட்டலைட் வயர்லெஸ் தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கிட்டேயுமே வயர்லெஸ் தொழில்நுட்பங்கள் இல்ல. பட் வயர்லெஸ் தொழில்நுட்பத்தை விட வேகமா டேட்டா உடுக்கடத்தக்கூடியது வந்து வயர் தொழில்நுட்பங்கள் தான். சோ அதனால தான் இந்த வயர் தொழில்நுட்பங்கள் ரொம்ப முக்கியம். சோ அதோட பேக்போன் வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது இந்தியா, இது ஸ்ரீலங்கா. அப்ப நாங்க இந்த இடத்துல எங்களோட டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு லிமிட், ஒரு 30 கிலோமீட்டர் கூட இல்லையே எங்களுக்கு, ரொம்ப ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ் தானே இருக்கு, சரியா? ரைட். இப்ப நான் ஸ்ரீலங்கால இருந்து இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கு ஒரு ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அனுப்புறது 30 கிலோமீட்டர் தான் போகும், அவ்வளவுதான். இதே நான் சேட்டலைட்டுக்கு அனுப்பி நான் இந்தியாவுக்கு அனுப்பணுமா இருந்தா இதுல டிஸ்டன்ஸே வரும் 20,000 கிலோமீட்டருக்கு மேல, 30,000 கிலோமீட்டர் கிட்ட வரும் சேட்டலைட் ஒண்ணு. அப்ப 30,000 × 30,000 60,000 கிலோமீட்டர்ஸ் டேட்டா டிராவல் பண்ணணும். அப்ப இது ரொம்ப வேகமா இருக்கும், ரொம்ப சீப்பா இருக்கும். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், பட் ஸ்லோவா இருக்கும். சோ அதனால சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ்கள் இருந்தாலும் பட் உலகத்துல பேக்போன் வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான் பேக்போன். இப்ப நாங்க சொல்றது உங்களோட ஊர்ல ஒரு டவர் ஒண்ணு ஃபிக்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கிறோமே. இப்ப டயலோ உங்களோட ஊர்ல ஒரு டவர் அடிக்கிறாங்க. நாங்க இது எப்படி இதுக்கு பின்னுக்கு என்ன டெக்னாலஜி இருக்குன்னா நீங்க நல்லா பாருங்க. டவருக்கு ஒரு வயரை கொண்டு போயிருப்பாங்க, ஒரு டவருக்கு ஒரு வயர் ஒன்று கொண்டு போயிருப்பாங்க. இந்த வயர் ஃபைபர் ஆப்டிக்ஸ். இது மேபி கொழும்புல இருந்து கூட வரலாம், அல்லது நூரேலி மாதிரி ஒரு சின்ன சிட்டில இருந்து கூட வரலாம், அங்க இருந்து ஒரு டவர்ல இருந்து கூட வரலாம். இந்த டவர்ல தான் உங்களோட கோல்ஸ கொண்டு போகுது. அப்ப உங்களோட இந்த ஏரியாட வயர்லெஸ் கனெக்டிவிட்டிக்கு தான் இது யூஸ் ஆகுது டவர். பட் டவர்ல இருந்து டேட்டா போறது வாரதெல்லாம் ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான், ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் தான். இதெல்லாம் நெட்வொர்க்ல, அதான் நெட்வொர்க்ல பேக்போன் நாங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்னு சொல்லுவோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு எல்லாத்துலயுமே அதை யூஸ் பண்றாங்க. சோ அப்ப இந்த கேபிள் வந்து லைட் சிக்னல்ஸ்ல டேட்டாவை கொண்டு போகுது, ஒளியிட வேகத்துல டேட்டாவை கொண்டு போகுது, அதிக அளவு டேட்டாவை ரொம்ப குயிக்கா கொண்டு போகலாம். இந்த கேபிள் ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்ல, ரொம்ப சீப்பானது, ரைட்டா? சோ அப்ப இது கிரேட்டர் பேண்ட்வித், ஃபாஸ்டா இருக்கும், பெட்டர் ரிலையபிலிட்டி, நம்பகமான டேட்டா இருக்கும், லாங் டிஸ்டன்ஸ் கொண்டு போகும். இதுல இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் விடியம், டேட்டா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா இல்லாம ஆப்டிக்கல் சிக்னல்ஸ்ல அனுப்பப்படுது. சோ அதனால இந்த வயர், இப்ப நீங்க பார்த்த கொப்பர் வயர் எங்கேயாவது உடைஞ்சிச்சின்னு வைங்க, ரெண்டு பக்கத்தை உரிச்சாச்சு, ஒரு சுத்தியாச்சு, டேப் பண்ணியாச்சு. அது சிம்பிள், சரியா? எங்களுக்கு கொரடு கூட தேவையில்ல, வாயே போதும், அதை நாங்க செஞ்சிருவோம். பட் ஆனா ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் எங்கேயாவது பிரேக் ஆயிச்சா இருந்தா அது ரெண்டையுமே ஒட்டுறதுங்கிறது ஒரு ஸ்பெஷலான டிவைசஸ் இருக்கு, அதன் மூலமா தான் அதை ஒட்டுவாங்க, சரியா? சோ அப்ப இதுதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் வகைகள். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் டிபி கேபிள்ல RJ45 யூஸ் பண்ணுவாங்க, காக்சியல் கேபிள்ல BNC யூஸ் பண்ணுவாங்க. ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல ரொம்ப பாப்புலர் SC-LC கனெக்டர்ஸ் தான். SC-LC கனெக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதுதான் லைட்டை இதுல தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும், இதுல லைட்டை வெளியில அனுப்பும், இந்த லைட்டை எடுத்து டேட்டாவை திரும்பி கன்வெர்ட் பண்ணுவாங்க. சோ அதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ல நடக்குமா. உங்களுக்கு நெட்வொர்க் டயக்ராம் வரையற நேரம், கேபிள்ஸ் எல்லாம் சொல்றேன், ஃபைபர் ஆப்டிக் எல்லாம் கொடுக்குறேன், படம் ஸ்பெஷலா வரையணும் வித்தியாசமா. நான் சொல்லித்தரது அழகா என்னங்கிறது, அதுக்கான மார்க்ஸ்கள் நீங்க எழுந்துட கூடாது. சோ இதுதான் ஒரு ஃபைபர் நெட்வொர்க் சேவர் வச்சிருக்கிற டிவைசஸ். சோ இதுல கேபிள், இதுல கேபிள் இல்ல, இதுல இருக்க ஃபைபர் தானே. இதை வெற்ற நேரம் 90 பாகையில கட் பண்ணணும் சரியா வயரை. சோ அதுக்கு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது டெஸ்டர், இது டெஸ்டர். லைட் ஒன்னு அனுப்பி பாக்குறது தான் டெஸ்டர், லைட் அனுப்பி பாப்பாங்க, சரியா? இது கேபிளை கிளீன் பண்றது, இது கேபிளை துடைக்கிறது, இதுதான் கேபிள் ஒன்னு அருந்தா ஜாயின் பண்ற மிஷின். சோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், இந்த மெஷின் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், சரியா? இப்ப நீங்க நல்லா அவதானிச்சிருப்பீங்க, ஸ்ரீலங்கா டெலிகாம் என்ன செய்யறாங்கன்னா பழைய கேபிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இலங்கை ஃபுல்லா இப்ப என்ன கேபிளுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஃபைபர் ஆப்டிக் கேபிளுக்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ரீலங்காட போன்ல இருந்து இன்டர்நெட்ல இருந்து எல்லாமே எதுக்கு மாறிக்கிட்டு இருக்குன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. அதன் மூலமா அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா ஒரு ஹை பேண்ட்வித்ல ஸ்ரீலங்காக்குள்ளால இன்டர்நெட்டை கொடுக்கணும். சாதாரண ஃபைபர் ஆப்டிக் நெட்வொர்க் ஸ்ரீலங்கால செல்டிட இந்த ஸ்பீட்ல வேலை செய்யும், 100 Mbps ஸ்பீட்ல வேலை செய்யும். 5G அதை விட கூட, பட் இருந்தாலும் இது ஒரு ஸ்டேபிள். ஏன்னா இது ஸ்டேபிள். அவங்கட 1 Gbps இருக்கு, பட் அதுக்கு எக்ஸ்பென்சஸ் கூட. அதனால 100 Mbps காமனாவே நாங்க வீட்டுகளுக்கு கூட எடுக்கலாம். நல்ல ஸ்பீட் இன்டர்நெட் நல்ல ஸ்பீடா இருக்கும், சரியா? ரைட். இதுதான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்ங்கிறது. சோ அப்ப இதுகள் தான் நாங்க கேபிள்ஸ்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நாங்க பார்க்க போறது நாளைக்கு கிளாஸ்ல
கைடட் டெக்னாலஜிஸ். கைடட் டெக்னாலஜிஸ்னா என்னன்னா, இப்ப நான் சொன்னேனே ஸ்ரீலங்கா டெலிகாம் கிட்டத்தட்ட 1940 இருந்தே இலங்கையில இருக்கிறாங்க. அந்த காலத்துல இருந்த வயர் நீங்க பார்த்திருப்பீங்களே, நிறைய வயர்கள் ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி கேபிள் இழுத்திருப்பாங்களே. அப்ப அந்த வயரெல்லாம் இப்ப இல்ல. அது கொஞ்ச நாள் ஆகல சின்ன வயரா மாறிச்சு. இப்ப ரொம்ப மெல்லிய ஒரு வயர் மட்டும் தான் இப்ப போகுது. சரியா? அதோட மீனிங் என்னன்னா, இந்த பழைய வயர்கள்ட பேண்ட்வித் குறைவு. அப்ப நாள் போக 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 அதிக டேட்டாக்களை டிரான்ஸ்ஃபர் பண்ண இயலாது. சோ அதுக்காக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பேண்ட்வித்தை மாத்தணும். என்ன ஆப்ஷன்? இந்த வயர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வயர்களை போடணும். அப்ப இதுவரையும் உலகத்துல ரொம்ப பாப்புலரா யூஸ் பண்ணின டெலிகம்யூனிகேஷன் டெக்னாலஜிகள்ல 4 டெக்னாலஜிஸ் இருக்கு. ஒன்னு PSTN, இன்னொன்னு ISDN, இன்னொன்னு DSL, இப்ப வந்திருக்கிற ஃபைபர் ஆப்டிக்ஸ். இந்த 4 டெக்னாலஜில ஸ்ரீலங்கால வந்து இப்ப நான் முதல்ல சொன்னேனே, இப்ப ஸ்ரீலங்கால எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்ஸ்க்கு மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரோட்ல இருக்க அவ்வளோ கேபிளும் ரிமூவ் பண்ணப்பட்டு ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ்கள் போடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த 4 டெக்னாலஜியும் என்ன, இந்த 4 டெக்னாலஜிஸ்ல எப்படி டேட்டா ஊடுகடத்தப்படுதுங்கிறது தான் அடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரியா? ரைட், ஓகே. சோ இன்னைக்கு பார்த்தது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாளைக்கு கிளாஸ் கட்டாயமா வாங்க. வாரங்களை மட்டும் தான் இந்த கிளாஸ்ல நான் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி வர இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி இந்த குரூப்ல இருந்து அவங்க விலகிக்கலாம், அந்த குரூப்ல இருந்து ஒதுக்கிக்கலாம். சோ அவங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவேனா. சோ அதனால நாளைக்கும் நாளடிக்கும் 4 நாள் செய்வேன். நான் முடிஞ்சளவு 3 எப்படியோ சுவரா செய்வேன். பட் அவ்வளவு கிளாஸ் எடுத்துங்கிறது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்குறேன். ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சோ நாங்க அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். குட் நைட்.